परमेश्वर का नाम महिमा हो। இந்த மாலை வேளை திரும்ப தேவ சமூகங்களை அர்ப்பணிப்போம். दोबारा हम परमेश्वर का हाथ में एक और बार अर्पण करें। யாக்கோபு பிரயாணமாய் கீழ்த்திசை நோக்கி கடந்து போகிறான். याकूब मतलब वहाँ से रेगिस्तान से वो निकल कर पूर्वियों के देश में आया। அங்க கீழ்ப்புறமாய் போய் தங்கி ஒரு கிணற்றண்டையில் தங்கி இருக்கிறான் வாசிக்கிறோம். पूर्वियन देश में आकर वहाँ पर एक कुआं के पास रह रहा है। அந்த வில்லேஜில் அந்த கிராமத்தில் இந்த கிணற்றண்டை ஏன் வருகிறான் தங்கி இருக்கிறாங்கன்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு திரும்ப தண்ணீர் காட்டும்படி அங்கே வருவார்கள். कुएं के पास क्यों वो लोग रहते हैं? वहाँ पर जो भेड़ बकरियां के झुंड को पानी पिलाने के लिए कुआं के पास लेकर आते हैं। அந்த கிணற்றண்டில் ஆடுகளை மேய்த்து தண்ணீர் காட்டி பின்பதாக வீட்டுக்கு போவார்கள். कुएं के पास आकर भेड़ बकरियों को पानी पिलाकर दोबारा उसको चराकर अपना घर ले जाते हैं। அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அப்புறம் திறந்து விட்டு அப்புறம் மூடிட்டு அப்புறம் திரும்ப தன் வீட்டுக்கு வழி போயிடுவாங்க. उसी समय पर सारे चरवाहों ने साई के समय पर भेड़ बकरियों को झुंडों को वहाँ पर लाकर वहाँ पर जो कुएं के मुंह को खोलकर वो पत्थर हटाकर पानी पिलाकर दोबारा ये भेड़ बकरियों को ले जाके चरा कर ले जाते हैं। யாக்கோபு அந்த கிணற்றண்டில் இருந்து பார்க்கும்போது சில சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். याकूब उस कुआं के पास रहते समय पर वहाँ पर कुछ चरवाहों ने अपना भेड़ बकरी चराते हुए आए हैं। யாக்கோபு அவர்களை நோக்கி கூப்பிடுறான், கேட்குறான், நீங்கள் யாரு, எந்த ஊருக்காரங்கன்னு சொல்லி கேட்குறான். जब याकूब अपने वो चरवाहों से पूछता है कि आप कहाँ के हो, आप कौन हो करके पूछता है। ஆபிரகாம் சந்ததி எந்த ஊருக்காரங்கன்னு தெரியுமா? अब्राहम की संतान कौन सा वंश के आप जानते हैं? அதெல்லாம் முதல்ல கேட்கணும் பாஸ்டர், இப்பெல்லாம் மறந்துடுவோம். वो पहले से पूछना पास्टर जी, अभी भूल गए। ஆரான் பட்டணத்துக்காரங்க, आरान नगर के लोग हैं। அப்போ சொல்கிறாங்க, இந்த வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அதற்கு அவர்கள் நாங்கள் ஆரான் ஊர் என்றார்கள். 4वीं वचन में लेकर याकूब ने चरवाहों से पूछा, हे मेरे भाइयों तुम कहाँ के हो? उन्होंने कहा हम आरोन के हैं। ஆரான் ஊரில் இருந்து தான் இந்த ஜனங்கள் ஆபிரகாம் அந்த கானான் தேசத்தினர் கடந்து போயிட்டாரு. இந்த நாகோர் இந்த பக்கமாக கடந்து வந்துட்டாங்க, கீழ்த்தசை பக்கமாக. आरान देश के लोग हैं या अब्राहम भी, लेकिन अब्राहम को परमेश्वर बुलाकर उसको कनान देश में ले चला गया। लेकिन ये जो नागोर है उसने हरान में आकर रहने लगा। பதாம் அராமில் இருக்கிறாங்க இவங்க. यहाँ पर बदान अराम पे आकर रहने लगे। அதில் தான் அவன் யாக்கோபு கேட்குறான், இங்கே எந்த ஊருக்காரங்க? इसलिए याकूब उनसे पूछ रहा है कि तुम कहाँ के हो। அப்போ அந்த ஊர் பேரை சொன்ன உடனே அவன் उस हरान का नाम बोलने से அப்போ சொல்ல நாகோரின் குமாரன் லாபான் அறிவீர்களா என்று கேட்டான். तब उसने उनसे पूछा, क्या तुम नाहोर के पोते लाबान को जानते हो? அப்போ அந்த ஊர் ஏரியாவில் போய் நம்ம எந்த ஊருக்காரன்னா அழகாக கண்டுபிடிச்சிடலாம். उस जगह पर जाकर किस गांव के लोग कहाँ पर रहते करके अच्छा सा पहचान लेते हैं। நம்ம வாழுகிற இடங்களில் நம்ம பேரை சொல்லி நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்திருந்தா அந்த இடத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. किसी भी एक जगह पर हम ज़्यादा दिन हम रहते हैं तो उसी जगह पर हमारा नाम लेकर बोलने से सभी पहचान लेते हैं। அவன் அறிவோம் என்று அவங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்குறான், விசாரிக்கிறான், சுகமாக இருக்கிறானா எப்படி இருக்கிறான்னு சொல்லி அவங்களை விசாரிக்கிறவனா இருக்கிறான். उसने उनसे पूछने से वो लोग कहते हाँ हम उसे जानते हैं। फिर उनसे पूछा कि क्या वे कुशल से हैं? उन्होंने कहा हाँ कुशल से हैं। वे देख उसकी बेटी राहेल भी आ रही है करके कहने लगे। பல நாட்கள் பிரயாணமாக சோர்ந்திருந்தாலும் बहुत दिन सफर के बाद शायद थकावट हुआ होगा, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் வந்து கொண்டு இருக்கிறான். फिर भी प्रभु का वचन के ऊपर आधार पर वो आ पड़ा। கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். परमेश्वर ने उसका एक प्रतिज्ञा दिया, நீ படுத்திருக்க பூமியை உனக்கு தருவேன், சந்ததிக்கு தருவேன்னு சொன்னார். तू जो यहाँ पर लेटा हुआ है ये स्थल को मैं तुझे दूंगा, तेरा संतान को भी मैं दूंगा। உன் சந்ததி பூமி வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். तेरा संतान जो दूल की मतलब ये धरती की दूल के समान आशीष पाएगा। ஏன்னா தன்னந்தனியாக கடந்து போகிற மனுஷன், क्योंकि वो अकेला आया हुआ है, தன் பலவீனத்தை தன் பிரச்சனையை அவன் பார்க்காதபடிக்கு अपना निर्बलता को
अपना कष्ट को उसने नहीं बताया, नहीं देखा மற்றவர்களை है। விசாரிக்கிறவனாக இருக்கிறான். दूसरों को वो पूछताछ कर रहा है। எங்க மாமா எங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எங்க இருக்கிறான்னு விசாரிக்கிறான். हमारा रिश्तेदार कहाँ पर है, हमारा मामा जी कहाँ पर है करके அந்த पूछताछ किया। விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுதேமோ ऐसे पूछताछ करते समय ராகேல் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறாள். वहाँ पर राहेल अपना भेड़ बकरी चराती हुई आई। அவளும் அந்த ஆடுகளை அந்த கிணற்றண்டை கொண்டு வருகிறாள். उसने भी वो कुआं के पास लेकर आई। அப்ப அந்த அந்த மனிதர்கள் சொன்னா, இந்த பாருங்க உங்க மாமாவுடைய பொண்ணு அந்த ராகேல் வந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. जब वो उधर रहने वाले जो लोग कहने लगे तेरा जो मामा की बेटी राहेल आ रही है देखो करके कहने लगे। ராகேலை யாக்கோப் பார்த்ததே கிடையாது. राहेल को याकूब कभी नहीं देखा। யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்ன உடனே कोई एक व्यक्ति कह रहा है कि यही राहेल कहने से யாக்கோப்பும் ராகேலும் அங்க முத்தமிட்டு ஒருவர் ஒரு பாசத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். यहाँ पर याकूब राहेल को चुम्मा लगाया, वहां पर अपना मतलब प्यार को रिश्तेदारी को वो दिखाने लगा। அப்ப அவன் சொல்றான், நான் இந்த ஊருக்காரன், நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். तब वो कहता है कि मैं इस जगह का हूँ, मैं वहां से आया हूँ करके राहेल से कहने लगा। பாருங்க, அப்படி சொல்றதுக்கு முன்னாடி பாருங்க, முதலாவது இந்த யாக்கோப்பு பாருங்க ஆரம்பத்திலிருந்து அவன் குடுக்கிறவனாகவே இருந்தான்னு வாசிக்கிறோம். शुरू से ये याकूब को देखिए, वो शुरू से वो सबको देने वाला बनकर आया। அண்ணங்கிட்ட சில கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். अपना भाइयों से भी कुछ चीज देखकर वहाँ उसका आशीर्वाद को उसने ले அப்பா लिया। கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். पिता के पास भी कुछ देकर आशीर्वाद को ले लिया। ஆண்டவர்கிட்டயும் சொன்னான், ஆண்டவர் நீ கொடுத்தீங்கன்னா உமக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். परमेश्वर से भी यही कहता है, आप मुझे देगा तो मैं जरूर दूंगा, आपके लिए भी அப்ப दूंगा நம்ம करके कहने வாழ்க்கையில लगा। தேவனுக்கு நம்ம எதை கொடுக்கறோமோ அதுல இருந்து ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். हम आज के दिन परमेश्वर की क्या चीज हम देते हैं उसी से हम आशीर्वाद प्राप्त कर लेते हैं। இப்ப யாக்கோப்பு இந்த கிணற்றண்டையில இருக்கிறான். याकूब इस कुआं के पास है। அவன் சகோதரர்கள் சொல்றாங்க, அந்த ராகேல் வருகிறான்னு சொன்ன உடனே वो भाई लोग कहते हैं कि ये राहेल आ रही है। உடனே என்ன பண்றான்னா, एकदम उसने அந்த क्या किया, அந்த கூவா அந்த கிணற்றுல இருக்கிற கல்லை புரட்டி வைக்கிறான். एकदम वो कुआं के मुंह पर जो रहने वाला पत्थर को उसने हटाया, அவன் தண்ணீர் காட்டுகிறான். वो पानी पिलाया, ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுறான். उसका भेड़ बकरियों को उसने पानी அப்படி पिलाने தண்ணி लगा। தண்ணி காட்டணும்னா ராகேல் என்ன நினைச்சிருப்பா, पानी पिलाने से राहेल ने क्या सोची होगी, என்னமோ ஒரு பையன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றானே, ये कौन सा लड़का है हमारे मेरे लिए ये सहायता कर रहा है। நம்ம மேய்ப்பருக்கு இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம இந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்த்திருப்பான். कितना चरवा लोग यहाँ पर है, लेकिन ये लड़का मेरे लिए क्यों मदद कर रहा है। அப்போ அவன் மற்றவங்க சொன்னதை வச்சு அவன் ராகேலே அவன் இந்த 11ஆம் வசனம் வாசிக்கும் போது யாக்கோப்பு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான்னு வாசிக்கிறோம். दूसरा जो भाई लोग कहने से याकूब ने राहेल को चूमा और ऊंचे स्वर से रोया। 11वें वचन में पढ़ते हैं, ஏன் யாக்கோப்பு அழுதான், क्यों याकूब रोने लगा, क्यों याकूब रोया, ஆனா நமக்கு தெரியாது. हमें नहीं पता, ஏன்னா அவன் அழ வச்சுட்டு வந்து அழுவணும். क्योंकि वो दूसरों को रुलाया इसलिए यहाँ पर रोया। நம்ம எதை விதைக்கிறோமோ அது நிச்சயமா அறுத்துக்கொள்ளுவோம். जो बीज हम बोते हैं जरूर उसको काटेंगे। அங்க ஒருத்தன் ஏசா அழுது கொண்டு இருக்கிறான், वहाँ पर एक ऐसा रो रहा है, இங்க யாக்கோப்பு அழுகுறான். यहाँ पर याकूब रो रहा है। அங்க அழ வச்சு இங்க வந்து நம்ம அழுது எப்படியாட்டும் நம்ம சேர்ந்துடணும் அந்த குடும்பத்தோட அவன் சொல்லி, நான் தனிமையா வந்தேன் எனக்கு ஒரு உறவு கிடைச்சதுன்னு சொல்லி அது சந்தோஷத்துல அழுகிறவனா இருக்கிறான். वहाँ पर एक ऐसा को उसने रुलाया। यहाँ पर याकूब रो रहा है कि मतलब अपने रिश्तेदारी को प्रेम के कारण रोने लगा। அப்பதான் சொல்லுகிறான், நான் தான் அவள் தகப்பனுடைய மருமன் என்றும் ரெபெக்காள் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவிக்கிறான். அவர் அறிவிச்சு கொண்டு இருக்கும்போது ராகேல் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவிக்கிறவனா இருக்கிறான். वहाँ पर हम देखते हैं कि वहाँ पर 12वें वचन में याकूब ने राहेल को बता दिया कि मैं तेरा फुफेरा भाई हूँ अर्थात रिबका का पुत्र हूँ। तब उसने दौड़ के अपने पिता से ये कह दिया। பாருங்க, அந்த ஆபிரகாம் வம்சத்தில் பாருங்க அத்தனை பேரும் நல்லா ஓடி நல்ல சுறுசுறுப்பான வேலை செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. अब्राहम का संतान को देखिए, सब लोग मतलब देखते हैं कि वहाँ पर दौड़ कर बहुत एक्टिव रहते हैं। பாருங்க, ஒரு வேதத்தில் பாருங்க யாரெல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு ஆளுகை செய்யறவங்களா இருக்கிறாங்க. वचन में देखिए सब लोग जितने लोग बहुत एक्टिव हाथ से कामकाजी करते हैं उनके वंश में आशीर्वाद रहता है। தொடர்ந்து பாருங்க, ஆபிரகாம் ஓடுகிறவன், ஈசாக்கு ஓடுகிறவன்,
ஓடுகிறவன். இங்க யாக்கோபும் ஓடி தான் வந்தான். அவன் ஓடி போய் முத்தம் செய்து இப்போ யாக்கோபு அறிவிச்ச உடனே யாக்கோப்புடைய மனைவி வரப்போற ராகேல் கூட ஓடி போய் தன் தகப்பனுக்கு செய்தி அறிவிக்கிறாள். वहां पर हम देखते कि याकूब को भी अब्राहम को भी देखते कि उस दौड़ कर काम किया करके, ऐसे सराई भी और इसहाक भी, हम सब लोग को देखते वो दौड़ के यहाँ पर याकूब भी दौड़ कर उसने राहेल को चुम्मा कर दिया। राहेल ने भी दौड़ कर अपने पिता के पास जाकर सब कुछ லாபான் ஓடி வருகிறான். वहां पर लाबान भी दौड़ कर आया है. பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். परमेश्वर के लिए जो व्यक्ति दौड़ते रहते वो जरूर आशीर्वाद पाएंगे. எல்லாம் ஓடி ஓடி வேலை முடிஞ்சு போச்சு. सब लोग दौड़ के काम कर அப்ப देते हैं. யாக்கோபு சொன்னா தன் குடும்பத்துல நடந்த சங்கதி எல்லாம் சொல்லியிருப்பான். याकूब जरूर अपना परिवार का विषय सब कुछ उसने बताया होगा. இப்படி சொல்லிட்டு சரிப்பா இங்க இரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் வரைக்கும் அவன் வீட்டுல தங்கி இருக்கிறான் யாக்கோபு. सारे याकूब को वृत्तांत को सुनकर वहां पर 1 महीने तक लाबान के साथ रहा. இவங்க ஒரு மாசம் தங்கி இருக்க நேரத்துல என்ன கேட்குறான் லாபான் என்ன சொல்றாரு, எப்ப நீ ஒரு மாசம் தங்கிட்ட, நீ எல்லாட்டுக்கும் வேலை செய்ய, சும்மா இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிறவனா இருக்கிறான். उसने पूरा मतलब 1 महीना हो चुका है, तब लाबान पूछता कि तुम हमारा घर में मतलब काली घाट से नहीं रहना, कुछ मांग करके पूछ रहा है. என்ன அடுத்த அந்த 15 வசனம் பாருங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? 15वीं वचन को पढ़िए. तब लाबान ने याकूब से कहा, कुटुंबी होने के कारण तुझसे मुफ्त में सेवा कराना मेरे लिए उचित नहीं है, इसलिए कह मैं तुझे सेवा की बदले क्या दूं. ஒரு மாசம் வீட்டில் தங்கி சில வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறான். 1 महीना तक वहां पर रहकर कुछ काम कर रहा है. என் வீட்டில் வேலை செய்யறதுனால நீ சும்மா இருக்கலாமா, உனக்கு என்ன கொடுக்கலாம்னு சொல்லி கேட்கறான். சம்பளம் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்கறான். मेरा घर में तुम सेवा करने के कारण तुम्हारे लिए मजदूरी में क्या दूं, कितना दूं करके पूछ रहा है. அப்போ அவன் சொல்லிட்டான், எனக்கு சம்பளம் ஒன்றும் வேண்டாம். उसने बोल दिया कि मुझे मजदूरी नहीं चाहिए, உங்க பொண்ணு ஒன்று கொடுத்தா போதுன்ட்டான். तुम्हारा बेटी को मुझे दे दे, बेटी में से एक बेटी को मुझे दे दो. 2 பொண்ணு இருக்காங்க. वहां पर 2 बेटियां हैं. இப்போ லாபான் ஒரு பொண்ணை கொடுத்துருங்க அப்படிங்கிறான். लाबान से पूछ रहा है कि मुझे एक बेटी दे देना. அது எந்த பொண்ணு? முதல் சந்திச்ச பொண்ணு. जो कौन सा बेटी है जो पहले से मुलाकात हुआ. அப்போ அவன் சொல்லிட்டான், சரி பொண்ணுன்னு உடனே கொடுக்க முடியாது, उसने कह दिया कि बेटी को मतलब लड़की को मैं एकदम दे नहीं सकता, கொஞ்ச நாள் வேலை செய்யணும், थोड़ा समय तू मेरे पास सेवा करना है. அந்த 18 வசனம் 18वीं वचन 18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். பாருங்க, அவன் சம்பளத்துக்கு பாருங்க 7 வருஷம் வேலை செய்யற இடத்துல அர்ப்பணிக்கிறவனா இருக்கிறான். इसने मजदूरी के लिए यही मांग रहा कि 7 साल तुम्हारा बेटी के लिए मैं सेवा करूंगा. சரி, நீ சொன்ன மாதிரி உனக்கு கொடுக்கறப்பான்னு சொல்லிட்டான். लाबान एकदम कह दिया कि ठीक है, मैं पराई पुरुष को देने से अच्छा मैं तुझे दे दूंगा. அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறது பதிலா உனக்கு கொடுக்கறதுக்கு தப்பு இல்லப்பா, உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். इसलिए वहां पर लाबान कहने लगा, पराई पुरुष को देने से बढ़कर मैं तुझको दे देता हूं करके कहने लगा. அப்போ அவன் பாருங்க சரின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து 7 ஆண்டுகள் ராகேலுக்காக என்ன பண்றான்? सेवा कर रहा. ராகேலுக்காக 7 வருஷமா? கரெக்டா சொல்லுங்க. वो रागेल के तो सोच के कर रहा. ராகேலுக்காக 7 ஆண்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். वो मतलब वहां पर ठीक करके 7 साल वहां पर वो सेवा करने लगा. रागेल के सोच के ये सेवा किया है. ஆனா 7 ஆண்டு கழிச்சு முடிஞ்ச உடனே சந்தோஷமா இருக்கிறான். அந்த நினைப்பு தான் பொழப்பு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. 7 साल पूरा हो गया करके जब खुशी के साथ रह रहा तभी कुछ गड़बड़ होने लगा. 7 ஆண்டு கழிச்ச உடனே சரி நாட்கள் வந்துச்சு, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கத்தை மட்டும் இரவுல தான் விவாகம் நடக்கும். அந்த மூத்த மகளை அவனுக்கு விவாகத்தை கொடுத்துட்டான். जैसे मतलब 7 साल पूरा होने के बाद जो वहाँ का जो मतलब रीति रिवाज के अनुसार सब मनुष्य को उसने बुलाकर इकट्ठा किया. वहाँ पर रात की समय पर शादी होगा, उसी समय पर उसने लिया को उसने दे दिया. அப்போ அங்க லேயா மூத்த மகளை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தான் வாசிக்கிறோம். लिया उसका जो बड़ी बेटी को उसने दे दिया. அவன் காலை எழுந்து பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், அவன் மனைவி வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. वहाँ पर भोर के समय पर उठकर वो देख रहा याकूब
तब उसको पता चला कि यहाँ पर राहेल नहीं है, लिया है करके वो दूसरी साइड में देख लिया। லேயா கண் கூச்ச பார்வையுள்ள மகள். लिया का जो आंग धुंधली थी, யாக்கோபை பார்க்குற மாதிரி இருந்தா வேற எங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான். याकूब के देखने की जगह पे उसने और कहीं पर देख रही है। இப்பேற்பட்ட மகளை நீ கொடுத்துட்டியான்னு சொல்லி அவன் சண்டை போட போறான். ऐसे लड़की के तुमने दे दिया करके वहां पर वाद विवाद करने लगा। அந்த காலத்துல வேகம் முடிஞ்சனா ஒரு பொண்ணை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க, எதுக்கு வேலை செய்யறதுக்கு. वहां पर एक लड़की को देखते समय पर वहीं पर एक दासी को भी साथ साथ दे देते हैं। அப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்கங்க. यहाँ पर दो लोग हैं। இவனுக்கு லேயாள் மேல பிரியமே கிடையாது. इसको बिल्कुल लिया के ऊपर बिल्कुल प्रिय नहीं था। இவனுக்கெல்லாம் ராகேல் தான். इसको पूरा प्रसन्न राहेल के ऊपर। அப்ப சொல்லிட்டு நீங்க இப்ப பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணுச்சோன்னு சொன்னா இன்னும் 7 வருஷம் ஆடு மேய். आपने गड़बड़ कर दिया करके बोलने से लाबान कहता है और 7 साल इसके लिए भी तुम पूरा कर। இப்ப ராகேலுக்காக இன்னும் ஒரு 7 வருஷம் பாடுறான். यहाँ पर राहेल के लिए और 7 साल काम कर रहा இப்ப है। லேயாளுக்கு அவன் ஆடு மேய்க்கல. अब लिया के लिए उसने सेवा किया முதல்ல नहीं है। அவன் மனசுல ராகேலுக்கு ஆடு மேய்ச்சான். उसका मन में राहेल के लिए 7 साल वो सेवा किया। திரும்பி ஒரு 7 வருஷம் ராகேலுக்காக. दोबारा राहेल के लिए एक 7 साल। இப்படியாக 14 வருஷம் அங்க ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். ऐसे 14 साल वो सेवा करने लगा। அப்ப ரெண்டாம் தரம் அந்த ராகேல அவங்க விவாகம் பண்ணி கொடுக்கிறான். दोबारा भी राहेल को उसने शादी कर लिया। திரும்ப இந்த இடத்துல கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மனைவியாச்சு அங்கேயே வாழ்ந்து கொண்டு அவங்க ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். वहाँ पर उसको 2 बीबी हो गई और 2 दासी भी है, उनके साथ वहाँ पर रह रहा है। இப்படியா இருக்கும்போது அங்க ரெண்டு மனைவியோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். 2 बीबियों के संग वो रह रहा है। அப்ப இருக்கும்போது லேயாளுக்கு தான் பிள்ளைகள் பிறந்து கொண்டு இருக்கு. वहाँ पर हम देखते हैं कि लिया के द्वारा संतान उत्पन्न हुई। ராகேலுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. राहेल बिल्कुल भांजी है। அப்ப லேயாளுக்கு முதலாவது ரூபனை பெற்றெடுக்கிறார். लिया ने पहले वहाँ पर रूबेन को जन्मा। கத்தேன் சிறுமையை பார்த்தான்னு சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறார். परमेश्वर ने मेरा जो दुख पर दृष्टि की है करके उसका नाम रूबेन रखा। லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். लिया को बिल्कुल तुच्छ समझने लगा। கர்த்தர் அவளுக்கு கற்பத்தை கொடுத்து அவளுக்கு ரூபன் என்று ஒரு குழந்தையை கொடுத்தார். लेकिन यहोवा ने उसको दुख पर दृष्टि की है करके उसका नाम रूबेन रखा। ராகேலுக்கு குழந்தை கிடையாது. राहेल को बच्चा नहीं था। திரும்பி அவனுக்கு லேயாளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. लिया दोबारा गर्भवती होकर एक बच्चा जन्मा। நான் முதல்ல சிறுமையை பார்த்தது ரெண்டு அற்பமா எண்ணப்பட்டவனுக்கு எனக்கு சிமியோன கத்தை தந்தான்னு சொல்லி பேர் வைக்கிறார். जो पहला मेरा दुख पर यहोवा ने दृष्टि की करके उसका नाम रूबेन रखा। दूसरा जो लड़का का नाम है शिमोन रखा। उसमें ये कहती है कि मैं अप्रिय हूँ, यहोवा ने मुझे ये भी पुत्र दिया करके उसका नाम शिमोन रखा। திரும்பி ஒரு குழந்தை பிறந்து அவளுக்கு லேவி என்று பெயர் வைக்கிறான். तीसरा एक बच्चा उत्पन्न हुआ, उसका नाम लेवी रखने लगी। திரும்பி ஒரு குழந்தை பிறந்த உடனே கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதா என்று பெயர் வைக்கிறார். 14 एक पुत्र जन्म दी, उसकी नाम यहूदा करके नाम रखा। இந்த 4 பிள்ளை பெற்று எடுத்தாலும் அந்த யாக்கோபுக்கு லேயாள் மேல ஒரு என்ன இல்ல அக்கறையே கிடையாது. जो 4 बच्चा जन्म मतलब उत्पन्न होने के बाद भी याकूब लिया के ऊपर मतलब संतोष नहीं था। நம்மள அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். हम भी अप्रिय होकर रहते நம்மள होंगे। சிறுமைப்படுத்தி இருக்கலாம். शायद हम दुख में रहते நம்ம होंगे। ஒதுக்கப்பட்டிருக்கலாம். हमें सतावट करते நம்ம होंगे। மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருந்தா நிச்சயம் நிறைவேற்றி தருவார். हमारे द्वारा परमेश्वर एक बड़ा काम निर्णय किया तो वो जरूर वो पूरा करेगा। பாருங்க இந்த லேயாளை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. ये लिया के बारे में परमेश्वर का योजना बड़ा था। ஏன்னா 4வது பிள்ளையாக யூதா பிறக்கிறவனா இருக்கிறான். क्योंकि उसकी जो 14 बच्चा है उसका नाम यहूदा है। அந்த யூதாவில் தான் யூத கோத்திர சிங்கமாய் இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிறார். इसी यहूदा संतान पर जो यूदा का जो राजा यीशु मसीह इसी संतान पर आया है। அப்போ எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அந்த லேயாளை நினைவு கூர்ந்து கர்த்தர் 4வது பிள்ளையாக என்ன கொடுத்தாரு, யூதாவை கொடுத்தாரு. कितना भी लिया को अप्रिय समझा है लेकिन उसको मतलब दुख भी दिया है, लेकिन उसी की संतान पर ये यहूदा निकल आया, उसी में यीशु मसीह का संतान भी आया பாருங்க நமக்கு உலகப்பிரமா பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சொல்லி நமக்கு ஒரு போராட்டமும் ஒரு நிந்தையும் அவமானமா இருக்கலாம்.
संसार की रीति पे शायद हम ये दुख क्या करेगा करके हम बहुत अपमान होकर ये क्या ऐसे करके हम दुख में रहने से भी லேயாள் கண்கள் கூச்சப்பார்வையா இருந்தாலும் लिया का जो आंख धुंधली थी ஆனா கத்து அவளை நேசித்திருந்தபடினால கத்து கற்பத்தை கனி கொடுத்து யூதாவை பிறப்பிக்கிறவரா இருக்கிறார். लेकिन यहोवा ने उससे स्नेह करने के कारण उसकी संतान पर वो यहूदा उत्पन्न இந்த हुआ. லேயாளுக்கு 4 பிள்ளை பிறந்துருச்சு. ये लिया को 4 बच्चे हो चुका है. ராகேலுக்கு பிள்ளையே இல்ல. मतलब वहां पर राहेल के लिए बच्चा नहीं था. உடனே ராகேல் யாக்கோபை குறித்து கேட்கிறா. ये राहेल ने याकूब से पूछने लगी தன் சகோதரி மேல பொறாமை கொண்டு अपनी बहन से ढाक करने எனக்கு लगी. பிள்ளை கொடுல நான் சாகுறேன். याकूब से पूछने कि मुझे भी संतान दे नहीं तो मर जाऊंगी. ராகேலுக்கா எப்படி யாக்கோபு நேசித்து வந்தான். राहेल को कितना याकूब ने स्नेह किया था. உடனே யாக்கோபு அவன் மேல ராகேல் மேல கோபம் கொள்கிறவனா இருக்கான். तब याकूब ने राहेल से क्रोधित होकर कहने लगा, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். क्या मैं परमेश्वर तेरी कोख तो उसी ने बंद कर रखी है. நான் தேவனான்னு கேட்கிறவனா இருக்கிறான். मैं परमेश्वर हूँ क्या? கத்த அடைச்சால் கத்த தான் திறக்க முடியும். परमेश्वर कोख को बंद किया तो परमेश्वर ही खोलेगा. தன் சகோதரி மேல இவ்வளவு பொறாமப்பட்டு நான் ரொம்ப வேதனை அடைஞ்சவளா இருக்கிறார். अपनी बहन के ऊपर बहुत डाग कर कर दुख हो कर रही है. அப்படி சூழ்நிலை சரி எனக்கு தான் பிள்ளை வரல எனக்கு தான் கத்த அடைச்சிட்டாரு பரவாயில்ல என் வேலைக்காரிய பில்காலுக்கு என்ன பண்ணுங்க நீங்க சேருங்க அவங்களோட குழந்தை பிறந்து என் வீடு கட்டப்படட்டும்னு சொல்கிறார். एकदम राखेल कहती है कि शायद परमेश्वर ने मेरी कोख को बंद कर दिया, कोई बात नहीं, मेरा जो दासी है बिलकहा को तेरे हाथ में देती हूँ, उसी से मेरा संतान उत्पन्न हो जाए. கத்த நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு தீர்மானம் திட்டம் வச்சிருப்பாரு. परमेश्वर हम हर एक जन के बारे में एक निर्णय एक योजना वो बना के रखते हैं. லேயாளும் சின்னவள் கிடையாது ராகேலும் சின்னவள் கிடையாது. रागेल भी छोटी नहीं है, लिया भी छोटी नहीं है. கத்த அவங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்த கண்டிப்பா வச்சிருப்பாரு. परमेश्वर एक एक जन का अपने अपने आशीर्वाद वो ठहर कर रखा है. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிற முன்பதாக நம்ம பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை சூழ்ந்து கொண்டு நாமே வருத்திக் கொள்கிறோம். उस आशीर्वाद को स्वीकार करने के लिए कई मुसीबत में कई दुख में हम अपने आप को फंसा देते हैं. இப்போ யாக்கோபு ஒரு குடும்பமா தான் இருக்கிறாங்க. ராகேல் என்ன சொல்றாங்கன்னா என் வீடு இவளால கட்டப்படட்டும் சொல்கிறார். याकूब सब लोग मिलकर एक ही परिवार मिलकर रहते हैं, लेकिन यहाँ पर राहेल कहती है ये बिल्हा के द्वारा मेरा घर बन जाए करके कहती अलग से कहती है. அப்போ ராகேலுக்கு லேயாளுக்கு 4 பிள்ளைங்க பிறந்தது. लिया को 4 बच्चा हो चुका है. இப்போ ராகேலுக்கு பிள்ளை இல்ல. अब राहेल को बच्चा नहीं है. அப்போ பிள்ளை இல்லாதனால பில்காலே அங்க கணவனுக்கு பிள்ளை பெற்று கொடுக்க முடியாது கொடுக்கிறார். लिया भांज रही इसलिए अपनी दासी बिल्गा को याकूब के पास भेजी. அப்ப பில்கால் கர்ப்பவதியாகி அவள் முதல் ஒரு குமாரனை பெற்றால் தான் மறுபடியும் கர்ப்பவதியாகி அவளுக்கு நப்தலி என்று பெயரிடுகிறான் வாசிக்கிறோம். वहां पर हम देखते हैं कि राहेल की दासी बिल्हा ने पहले एक गर्भवती होकर एक बच्चा जनी, उसका नाम धान रखा. दूसरे एक बार उसने बच्चा जनी, तब उसका नाम नफ्तली रखा. உடனே இங்க அக்கா சண்டங்களுக்கு சண்டை. वहां पर दोबारा दोनों बहनों के बीच में लड़ाई. ஏற்கனவே 4 பிள்ளை பெற்றிருந்தால पहले से 4 बच्चे तो उसको அம்மதியா இருந்திருக்கலாம்ல. चुपचाप रह सकती थी. சரி ராகேல் தான் குழந்தை கிடையாது சரி வேலைக்காரி 2 பிள்ளை வந்துச்சு பரவாயில்ல இருந்துட்டு போன்னு விடலாம்ல. राहेल बांजी है इसलिए उसने अपनी दासी को दे दिया, कोई बात नहीं करके रिया ने छोड़ा नहीं. லேயாளுக்கு ரொம்ப கோவம் வந்து अभी लियाल भी बहुत क्रोधित होकर எனக்கு இன்னும் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும் और भी मेरे लिए बच्चा चाहिए. அவள் 4 பிள்ளை தான் முதல்ல பிறந்தது அதுக்கு மேல பிள்ளை இல்ல அவளுக்கு. पहले 4 बच्चे जनी, अब उसके बाद बच्चा नहीं है. உடனே அவளுடைய வேலைக்காரியை கொடுத்து இவளோட பிள்ளை பெற்று கொடுங்க அப்படி கேக்குறான். उसके बाद उसने अपनी दासी जिल्पा को उसके पास भेजने लगी. திரும்ப சில்பால் காத் என்ற ஒரு குமாரனையும் இரண்டாவது குமாரன் ஆசேர் என்று பெயரிடுறான். वहां पर हम देखते हैं कि जिल्पा ने भी 2 बच्चे जनी, उसका पहला बच्चे का नाम गाद है, दूसरा का आशेर नाम रखा. இப்போ யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? अब याकूब का कितना बच्चा हो गया? 8 பிள்ளைங்க ஆச்சு. 8 बच्चे हो गया. இன்னும் எத்தனை பிள்ளை வரணும்? और कितना बच्चा आना है? 5 பிள்ளை வரணும். और भी 5 बच्चा आना है. அது கத்த கொடுத்தா கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. परमेश्वर देते हैं तो वो देते ही போட்டி போட்டு பிள்ளை பெற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. यहाँ पर बिल्कुल मतलब युद्ध करके यहाँ पर बच्चे कर रहे हैं. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த பிராமிஸ் நிறைவேறணும்ல. क्योंकि परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा पूरी होना है. அங்க ஆண்டவர் இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்களா மாத்தி தந்தார். वहाँ पर परमेश्वर ने इस्माइल को
12 प्रधानों बना दिया। ஆனா யாக்கோபு வம்சத்துல ஈசாக்கு வம்சத்துல இந்த கோத்திரங்கள் வர வேண்டும். लेकिन यहाँ पर ईसाक की संतान पे गोत्र लोग आना है। ஆனா ஈசாக்கு ரெண்டே பிள்ளை தான். ईसाक के पास सिर्फ 2 बच्चे। ரெண்டு பிள்ளை, ஒன்னு எங்க போச்சு, அது ஊர்காலியா போச்சு, ஒன்னு வீடு காலியா இருந்துச்சு. 2 बच्चों में से एक बच्चा बिल्कुल मैदान पर ही वन में भागते रहता था, दूसरा बच्चा डेरे में तंबू में वास करने वाला था। அவங்க ஒரு பிள்ளை வச்சு கோத்திரம் பண்ண முடியல. एक बच्चे के द्वारा गोत्र नहीं आ रहा है। ஆண்டவர் இந்த யாக்கோபை தெரிந்து கோத்திர பிதாக்களா மாத்துறாரு. इसलिए याकूब को परमेश्वर ने चुना, उसकी संतान पे गोत्र लोग निकल पाए हैं। இப்போ இங்க 8 பிள்ளைகள் பிறந்துருச்சு. यहाँ पर अभी 8 बच्चे हो चुका है இன்னும் 5 பிள்ளைங்க பிறக்கணும். और 5 बच्चे आना है। இன்னும் ராகேலுக்கு கற்பத்தின் கனியை கத்த அடைச்சு வச்சிருந்தாரு. राहेल को कोक को परमेश्वर ने बंद कर रखा था। அப்ப திரும்ப பாருங்க, ராகேல் லேயாளுக்கு கத்த திரும்ப குழந்தைகளை கொடுக்கிறார். दोबारा लिया को परमेश्वर ने बच्चे दिए। அந்த 30 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கும் போது 30वां अध्याय 18वें वचन, जेनेसिस चैप्टर 30 वर्स 18। அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். அடுத்த வசனம். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அடுத்த வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். तब लिया ने कहा, मैंने जो अपने पति को अपनी दासी दी, इसलिए परमेश्वर ने मुझे मेरी मजदूरी दी है, इसलिए उसका नाम इस्साकार रखा। लिया फिर गर्भवती हुई और याकूब से उसका 6वां पुत्र उत्पन्न हुआ। तब लिया ने कहा, परमेश्वर ने मुझे अच्छा दान दिया है, अब की बार मेरा पति मेरे संग बना रहेगा, क्योंकि मेरे उससे 6 पुत्र उत्पन्न हो चुके हैं, इसलिए उसने उसका नाम जबुलोन रखा। இப்போ ஆண்டவர் திரும்பி லேயாளுக்கு இசக்கா செபுலோன் 2 பையனங்களை கொடுத்து அடுத்த ஒரு தீனாளோட குமாரத்தையும் கொடுக்கிறவளா இருக்கிறார். हम देखते हैं वहाँ पर परमेश्वर ने लिया को पहले 4 बच्चे दिए था, उसके बाद 5वां बच्चा इसकार को दिया, 6वां बच्चा जबुलोन को दिया और 7वां एक लड़की को दिया, उसका नाम दीना रखा। இப்படியாக யாக்கோபுக்கு 11 பிள்ளைகள் பிறந்துருச்சு. ऐसे याकूब को 11 बच्चे उत्पन्न हुए। எத்தனை பிள்ளைங்க? कितना बच्चे हैं? 11 பிள்ளைங்க. 11 बच्चे। ராகேலுக்கே பிள்ளை இல்லாம இருந்துச்சு. राहेल को बच्चा नहीं था। இவ்வளவு பாடுபட்டு திரும்ப கத்த ராகேலை நினைத்தல நான் வாசிக்கிறோம். उसके बाद हम देखते हैं कि वहाँ पर राहेल को परमेश्वर ने स्मरण किया। இவ்வளவு பாடுகள் மத்தியில ராகேல் அழகா இருந்தாலும் கத்த கற்பத்தை அடைச்சு வச்சிருந்தா ஒரு மனுஷன் திறக்க முடியாது. जो कितनी सुंदर थी, रूपवती थी, होने के बावजूद परमेश्वर ने उसको कोख को बंद किया तो कोई भी खोल नहीं सकता, लेकिन परमेश्वर ने राहेल को सुदीली करके लिखा है। அப்ப அவன் என்ன சொல்லனா, கத்த என் நிந்தையை நீக்கி விட்டான்னு சொல்லி ராகேலுக்கு யோசேப் என்ற ஒரு குழந்தை பிறக்குது. उसने राहेल ने एक बच्चन दिया, उसका नाम वो कहती है, परमेश्वर ने मेरी नामधराई को दूर कर दिया, इसलिए इसका नाम यूसुफ कहने लगी। யாக்கோபு பார்த்தா, ஐயோ 12 பிள்ளைங்க பிறந்துருச்சு, இனி நம்ம இங்க இருந்தா இன்னும் பிள்ளைங்களை பெற்றுக்கொண்டு வேணும்னு சொல்லிட்டு அவன் லாபான்ட்ட மாமாட்ட போய் அப்பா என் ஸ்தானத்துக்கு என் தேசத்துக்கு என்ன அனுப்பி விடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவனை விடவே மாட்டேங்கிறான். अभी 12 बच्चा हो चुका है, अभी मैं यहाँ पर रहते रहूंगा तो और बच्चा उत्पन्न करते रहूंगा, मैं यहाँ से निकलना चाहिए करके जाकर अपना ससुर लाबान से कहने लगा कि अब मेरे बच्चों को दे दो, मैं चले जाऊंगा। तब लाबान इनकार करने लगा। ஆனா லாபான் வேண்டாம் அப்படிங்கிறான். लेकिन लाबान मना कर रहा है। ஏன்னா உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்தம் தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. तेरा दृष्टि में मुझे मतलब तेरा दृष्टि में मुझे भाग्य मिलेगा तो तू यहीं पर ही रहो, तेरी वजह से परमेश्वर मुझे बहुत आशीष दी है।
அப்போ சொல்லலாம் நீங்க இரு, இன்னும் உனக்கு சம்பளம் வேணும்னு சொல்ல, நான் தாரேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். और कितना भी तेरा मजदूरी बताओ मैं तुझे दूंगा करके वो बोलने लगा. பாருங்க, அவன் யாக்கோபு ஒரு முறை தான் தகப்பனை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்திட்டு வந்தான். இங்க மாமனாரால ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். वहाँ पर याकूब एक बार अपना भाई को और अपना पिता को धोखा कर आया है, लेकिन यहाँ पर हम देखते हैं उसका ससुर लाबान कितना बार उसको धोखा कर रहा இங்க है. யாக்கோபை வச்சுதான் யாருக்கு ஆசீர்வாதம்? லாபானுக்கு ஆசீர்வாதம். याकूब के निमित्त वहाँ पर लाबान को आशीर्वाद मिला. லாபானே தன் வாயினால சொல்லுகிறான். लाबान अपना मुंह से खुद कहता है, அப்போ உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று சொல்லுகிறான். 27वां वचन पढ़िए. लाबान ने उससे कहा, यदि तेरी दृष्टि में मैंने अनुग्रह पाया है तो यही रह जा, क्योंकि मैंने अनुभव से जान लिया है कि यहोवा ने तेरे कारण से मुझे आशीर्वाद दी. அப்போ பாருங்க, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்குது. दोनों के बीच विवाद हो रहा है, ஏன்னா யாக்கோபு இல்லைன்னா அங்க ஆசீர்வாதம் இழந்து போயிடுவான். क्योंकि याकूब नहीं है तो वहाँ पर आशीर्वाद चला जाएगा. தேவன் யாக்கோபை சந்திக்க நேரம் வந்துருச்சதுனால தான் अब याकूब को मिलने की समय परमेश्वर को हो गया है. அப்ப எனக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலும், इसलिए याकूब कहता है मैं बस काफी है, मैं निकल रहा हूँ करके बोलने ஆனா से அங்க भी, யாக்கோபு விடுற மாதிரி லாபான் இல்ல. लेकिन लाबान ने याकूब को छोड़ नहीं रहा है. அப்ப அங்க அடுத்து சம்பளத்தை மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ऐसे कई बार इसको जो मजदूरी को बदलते जा रहा है. அவங்க ஆடுகளை பார்க்கும்போது நல்ல செழுமையான ஆடுகளை லாபான் எடுத்துக்கிறதான், நோஞ்சலான ஆட்டை யாக்கோபிட்ட கொடுத்துருதான். जो अच्छा मतलब बहुत अच्छा भेड़ बकरियों को लाबान अपने पास उठा लेता है. याकूब के लिए वो निर्बलता जो हड्डियां में रहता है ऐसे बकरियां देता है. ஆனா அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனம் வைக்கிட்டே இருக்கிறார். जब ये भेड़ बकरी चरा रहा था याकूब के साथ परमेश्वर बीच में दर्शन देते हुए बातचीत करते हुए आया है. அப்போ பாருங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவன் நாணயத்தை கொடுத்து சில கிளைகளை வெட்டி போடும்போது அந்த புள்ளியுள்ள ஆடுகள் புள்ளி இல்லாத ஆடுகளுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறாருங்க. ऐसे समय पर हम देखते हैं कि वहाँ पर परमेश्वर याकूब को कुछ ज्ञान दिया, इसलिए उसने जो बादाम का कुछ मतलब बादाम का और हार्मोन का डालिया को काट कर उसके बीच में डालता है, तभी धब्बे और जो मतलब चितिया और भेड़ बकरियां आने के लिए वहाँ पर हम देखते हैं. அப்போ அந்த ஆடுகள் வந்து அவனால இனப்பெருக்கம் செய்யும்போது நிறையாகவே இவனுடைய கலர் இந்த புள்ளி ஆடுகளாக இவனுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. जब उसने वो डालिया को डालते समय पर वहाँ पर जब वो 40वां वचन 30वां अध्याय 40वां वचन. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையிலிருந்து கலப்பு நிறைமானவைகளுக்கும் கருப்பானவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடே சேர்க்காமல் தனிப்புறமாய் வைத்து கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். 30वां अध्याय 40वां वचन से पढ़ेंगे. मेरी तो ये दशा थी कि दिन को तो 40वां वचन. तब याकूब ने भेड़ों के बच्चों को अलग अलग किया और लाबान की भेड़ बकरियों के मुंह को चिति वाले और सब खाले बच्चों की ओर कर दिया और अपने झुंडों को उनसे अलग रखा और लाबान की भेड़ बकरियों से मिलने ना दिया. और जब बलवंत भेड़ बकरियां गाभीन होती थी तब याकूब उन चड़ियों को कठौतों में उनके सामने रख देता था, जिससे वे चड़ियां को देखती हुई गाभीन हो जाए. இப்போ அந்த ஆடுகளை இந்த மரங்களை வெட்டி போடும்போது நல்ல திடகாத்திரமான ஆடுகள் குட்டிகளை போடும்போது அந்த திடமுள்ள ஆடுகள்லாம் யாக்கோபுக்கும் திடமில்லாத ஆடுகள்லாம் லாபானுக்கும் மாறிக்கொண்டு இருக்குது. जब ये याकूब ये डालियाँ उस डालते समय पर उसके बीच में डाल देता है तब अच्छा मतलब बलवंत होता है. ऐसे जो भेड़ बकरियाँ याकूब के पास चला जाता है, जो निर्बलता हड्डियाँ होता है वो सारा लाबान के पास चला जाता है. இப்போ கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தபடினால கர்த்தர் பலம்
உள்ளதை அவனுக்கும் பலவீனங்களையும் லாபானுக்கும் பிரிக்க வைக்கிறதா இருக்கிறார். परमेश्वर याकूब को ज्ञान देने के कारण बलवंत याकूब के पास चला गया, जो निर्बल वो लाबान को हो गया. இப்படியாக அந்த யாக்கோபு விருத்தடைந்து திரளான ஆடுகளையும் வேலைக்காரன் உடையவனாக மாறினான். ऐसे ही ये याकूब अत्यंत बढ़ गया और भेड़ बकरियां, दासियां, दास, ऊंट और गधे, बहुत कुछ इसके पास अभारी वस्तु हो गया है. இவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்குது. லாபானுடைய பிள்ளைகள் பார்த்து பொறாமைப்பட்டார்கள். इतना आशीर्वाद पाकर ये याकूब रहने के कारण ये लाबान के पुत्रों ने इससे ढाक करने लगे. இங்க வந்து பிரச்சனை லாபானுடைய மகன்களுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. यहाँ पर कुछ वाद विवाद होने लगा कि जो लाबान के पुत्रों को और याकूब के बीच में. இப்படி பண்ணும்போது தான் லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக முகத்தை ஒரு சுளிக்கிறவனாக இருக்கிறான். तब हम देखते हैं कि वहाँ पर लाबान का मुख में शक्ल बदल गया है. இப்படி வேறுபட்டு இருக்கும்போது யாக்கோபு அப்படி வேதனையோடு கூட இருக்கும் பொழுது ऐसे लाबान का मुंह शक्ल चेंज होने के कारण याकूब अभी दुखी हो रहा है. கர்த்தர் யாக்கோபோட பேசுகிறார். तब परमेश्वर याकूब से बात करने लगा. உங்களுக்கு விரோதியா இருக்கிறவங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். तुम्हारे विरोधी जो आता है उन्हीं के लिए धन्यवाद देना है. எப்பவும் சொல்லுவேன் நம்ம விரோதிக்கா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். मैं हमेशा बोलता हूँ हमारा जो विरोधी आते हैं उन्हीं के लिए धन्यवाद देते விரோதி रहना இருந்தா है. தான் நம்ம உயர்வோம். हमारा विरोधी रहेगा तभी हम और ऊंचे स्थान पर அதனால चलेंगे. யாக்கோபுக்கு விரோதி லாபானுடைய பிள்ளைங்க. इसलिए याकूब जो विरोधी है लाबान और लाबो को बच्चे हैं, அடைக்கலம் கொடுத்தவங்க தான் जो उसके लिए शहरपना दिया था, பொண்ணு கொடுத்தவங்க தான். लड़की भी दिया था. ஆனா லாஸ்ட்ல விரோதமா வந்துட்டாங்க. आखिरी में हम देखते कि उनके विरोधी याकूब को विरोधित होने लगे. அந்த விரோதமா இருந்த நேரத்துல அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தான். जब विरोधित होकर रहते समय पर याकूब परमेश्वर को बात सुनने लगा. முதல்ல யாக்கோபு லாபான்னு சொல்லும்போது நான் என் தேசத்துக்கு போறேன், சண்டைன்னு போல நான் போறேன்னு சொல்லி அன்பா தான் கேட்டுக்கொண்டு இருந்தான். पहले याकूब ने वहां पर लाबान से कहता है मैं अपने पितरों के पास जाना चाह रहा हूं करके शांतिपूर्वक बताया था, लेकिन उसने भेजा नहीं. ஆனா லாபான் விடாம இன்னும் ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டு இங்கே இரு வச்சுட்டான். लाबान उसका बात को इनकार करते हुए तो यहीं पर ही रहो करके और इसके साथ इसका रखवाने लगा. அப்ப யாக்கோபுடைய ஆடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததனால மந்தை பெருகிச்சுன்னு வசிக்கிறோம். याकूब की झुंडों को परमेश्वर आशीर्वाद करने के कारण वो बहुतायत आशीर्वाद पाने लगा. 43 வசனம் சொல்லும்போது இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்தான் வாசிக்கிறோம். 30वां अध्याय 43 वचन बताता है इस प्रकार वे पुरुष अत्यंत धनादयी हो गया है. விருத்தி அடைஞ்சிருக்கான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நிறைய இருக்கிறான். அவன் बहुतायत आशीर्वाद पाकर आनंदित के साथ ஆனா இவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவங்க பொறாமைப்பட்டான்னு வாசிக்கிறோம். इतना आशीर्वाद को देखकर दूसरे लोग ढाक करने लगे. அப்பதான் ஆண்டவனோடு பேசுறாரு. तब परमेश्वर उसे बात किया. உன் பிதாக்களின் தேசத்துக்கு 3 வசனம் 31 கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். 31वां अध्याय 3 वचन 31 चैप्टर वर्ड्स 3 अपने पितरों के देश और अपनी जन्मभूमि को लौट जा और मैं तेरा संग रहूंगा. கர்த்தர் பாருங்க யாக்கோபு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காருங்க. परमेश्वर याकूब के द्वारा एक बड़ा सा योजना बना के रखे हैं. அவன் தன்னந்தனியா வரும்போது கூட ஆண்டவனுக்கு தரிசனமானாரு. वो अकेला होकर आते समय पर भी परमेश्वर उसको दर्शन दिया. இங்கேயும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் பேசுறாரு. यहाँ पर भी परमेश्वर दोबारा उसे दर्शन दे रहा है. சொன்னோன்னு புறப்பட்டான். बोलने से एकदम निकल पड़ा. அப்போ சொன்ன உடனே யாக்கோபு தன் ராகாலையும் லேயாலையும் கூப்பிட்டு மந்தைக்கு வர சொல்றான். परमेश्वर सुनते ही याकूब उठकर अपने बीबिया राहेल और लिया को मैदान पर बुलाया. அதனால சொல்லிட்டான், எப்பா நீங்க வாங்க, உங்க அப்பாவுடைய முகம் வேறுபட்டு இருக்குது, அதனால நம்ம இங்கிருந்து புறப்பட்டுறோம்னு சொல்லி இருக்கிறோம். वो कहता है कि तुम्हारा पिता के मुख से मुझे जान पड़ता है कि वे मुझे पहले के समान अभी नहीं देखता, इसलिए मेरे पिता का परमेश्वर मेरा संग है, तुम चल पड़ करके बुलाता है. என்ன ஏன்ன மட்டும் உங்க தகப்பு நல்ல ஊழியம் செய்தேன், जितना मैं सेवा कर सकता हूँ उतना मैं शक्ति भर मैंने किया है. உங்க தகப்பனும் என்ன வஞ்சித்து 10 முறை என் சம்பளத்தை மாத்தி வச்சான். लेकिन तुम्हारा पिता ने मुझसे चल करके मेरी मजदूरी को 10 बार बदल दिया. ஆனால் அவன் சொல்லான், தேவன் எனக்கு தீமை செய்ய விடவில்லை அப்படிங்கிறான். परंतु परमेश्वर ने
उसको मेरी हानि करने नहीं दिया। பாருங்க, கத்த நம்மளோடு கூட இருக்கும்போது परमेश्वर हमारा संग रहते समय யார் पर நமக்கு என்னதான் செஞ்சாலும் कोई भी हमें हानि करने के लिए நமக்கு தீமை வராது. हमारे लिए हानि नहीं பாருங்க, होगा। யாக்கோபு அழகா சொல்றான், தேவன் எனக்கு அது இடம் கொடுக்கவில்லை. याकूब अच्छी तरह से बताता है, परंतु परमेश्वर ने उसको मेरा हानि करने नहीं இப்படி दिया। சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம கிளம்பலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. ऐसे बात करते समय पर यहाँ से निकलने के लिए निकल पड़ रहे हैं। அப்பதான் இந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படி தான் இருக்குது. உடனே புறப்பட்டு கிளம்புறவனா இருக்கிறான். एकदम हम 31 अध्याय में पूरा पढ़ते समय पता है वहां से निकल कर आ रहे हैं। உடனே சொல்றான், நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம் சொல்லி தகப்பன் லாபான் வெளியே போயிருக்கும்போது இந்த ஆடுகளை மனைவி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்புறான். जब लाबान दूसरे काम पर वो चला जाता है तब उसने अपने बीबियों का और बच्चों को लेते हुए निकल पड़ कर आया है। பதாமாராமில சம்பாத்து அத்தனை பொருளையும் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். बदान आराम से कितना इसने मतलब संपत्ति रखा था उसको पूरा उठा कर आ रहा है। லாபான்ட்ட சொன்னா அனுப்ப மாட்டாரு. क्योंकि लाबान से कहने से वो भेजेगा नहीं। அவன் சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவாரு, உன்னால தான் எனக்கு ஆசீர்வாதம், உன்னால தான் ஆசீர்வாதம், என்னனாலும் கொடுக்குறேன் ஏமாத்திட்டே இருப்பாரு. लाबान बार बार कहता है कि तुम्हारी वजह से मेरे लिए आशीर्वाद है, तुम्हारी वजह से करके बोल बोल कर इसको रुकवा देता है। இவன் போயிட்டான், பிரயாணம் பண்ணி போயிட்டான், எல்லாத்தையும் வண்டி கட்டலாம் எடுத்துட்டு போயிட்டான். इसलिए इसने अभी सफर करके अपने सारे जो वन पशुओं को भी उठा कर கிட்டத்தட்ட आ रहा 3 है। நாள் பிரயாணமா போயாச்சு. लगभग 3 दिन यात्रा कर लिया। இப்போ 3 நாளுக்கு பிறகுதான் லாபானுக்கு தெரியுது. 3 दिन यात्रा करने के बाद ही लाबान को पता चला कि सब निकल गए करके। உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. उसने एकदम वो भी क्रोधित होने लगा। இவ்வளவு நாள் நமக்கு வேலை செஞ்சுட்டு தான் விட்டுட்டு போயிட்டு நம்ம இந்த ஆடுலாம் யாரு மேய்ப்பா, நம்ம பிள்ளைங்க சோம்பேறி, அதனால எப்படியாட்டு என்ன பண்ணுவான், அவனை கூட்டு போலாம் சொல்லி பிடிக்க போறான். इतना साल इसने मेरे लिए सेवा किया है, ये कैसे मेरे को बिना बता के चला गया करके मेरा बच्चा तो आलसी लोग, ये कहाँ मेरा जो भेड़ बकरियों को चराएंगे करके दुखी होकर उनका पीछे करने लगा। இப்போ 3 நாள் பிரயாணம் கழிச்சு தான் இவன் புறப்படுகிறான். 3 दिन सफर के बाद ये निकल कर आ रहा है। இவன் இன்னும் 3 நாள் பிரயாணம் பண்ணி அவங்க போயிட்டாங்க, இன்னும் போயிட்டாங்க, அவன் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். वो 3 दिन पहले से यात्रा करते हुए महानदी पार करके चल पड़ा है। 7 நாளுக்கு மேல பிரயாணம் ஆயிடுச்சு. लगभग 7 दिन हो चुका है। அவன் போய் பிரயாணம் பண்ணி அந்த ஊர் போய் சந்திக்க போயிட்டான். लाबान यात्रा करके याकूब को पकड़ने लगा। பிடிக்கிறதுக்கு அந்த இரவுலே கத்து லாபானோட கத்த பேசுகிறார். जो लाबा मतलब याकूब को मिलने से पहले रात में परमेश्वर लाबान से बातचीत करने लगा। அவன் என்ன சொல்றாரு, ஆண்டவர் நீ அவனுக்கு தீமை செய்யாத, நன்மை மட்டும் செய் அப்படிங்கிறாரு. तब परमेश्वर ने लाबान से कहा सावधान रहे और याकूब से भलाई के अलावा तुम कुछ नहीं बोलना करके எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. सावधान रह करके बोलने लगा। அப்போ இங்க எல்லாம் வந்தாச்சு, இந்த யாக்கோபு வந்து சந்திக்க வந்தாச்சு. अब याकूब के पास आ गया है। பாருங்க, கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு ஒருவனும் தீமை செய்ய விட மாட்டாரு. परमेश्वर अपनी प्रजा को कभी मतलब कोई भी हानि करने के लिए अनुमति नहीं देता। அங்க கீலேயாத் அந்த கூடாரத்துல லாபானும் சகோதரர் சிலர் வந்து அந்த யார்கிட்ட யாக்கோபிட்ட வந்து கேட்குறாங்க, பேசுறாங்க. वहाँ पर गिलाद करके जगह पर आकर गिलाद करके जगह पर आकर वहाँ पर लाबान और याकूब दोनों मिलकर बात कर रहे நீ हैं। திருட்டுத்தனமா இப்படி பிடிச்சிட்டு வந்து என் பிள்ளைங்களை கூட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுக்கொண்டு இருக்கிறான். वैसे लाबान कहता है कि तुमने मतलब वहाँ से मेरा बच्चों को बीबियों मेरा बच्चों को और मेरा सारे भेड़ बकरियों को तू चुरा कर लेकर आया करके गुस्सा कर रहा है। நீ இப்படி பண்ணிட்டு திருட்டுத்தனமா ஒன்று வந்துட்டியே, யுத்தத்தை பிடிச்சு வந்த மாதிரி பிடிச்சு வந்துட்டியான்னு சொல்லி அவன் கேட்டு என்ன சொல்ல, நீ ஏன் அப்படி போன, நீ சொல்லியிருந்தா மேலதாளத்தோடு அனுப்பிச்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். तुम ऐसे चुरा कर जैसे चोर आता है वैसे तुम लेकर मैं सब कुछ लेकर आ गया है, तो पहले से मेरे से बताओ होता तो मैं आनंद के साथ मृदंग और वीणा बजवाते और गीत गवाते विदा करता है करके இப்படி बोल रहा है। சொல்றோம், இப்படி எல்லாம் சொல்றவங்கலாம் நீங்க நம்பிட கூடாது. ऐसे बोलने वालों को कभी विश्वास नहीं रखना। நிறைய பேர் நம்ம தாரி பண்ணுவாங்க. कई लोग हमें बहुत तारीफ करते हैं। தாரிப் பண்ணி நம்ம சந்தோஷப்படுத்துவங்களை நீங்க நம்புனீங்கன்னா உங்களை காலவாரி விட்டுருவாங்க. हमें तारीफ करके आनंदित कराते हैं, वो कभी एक बार हमारा मतलब नीचे हमें गिरा देते हैं, हमें सावधान रहना है। இந்த லாபான் 10 முறை என்ன பண்ணாரு, சம்பளத்தை மாத்தி வச்சாரு. ये लाबान 10 बार इसको मजदूरी को बदला था। இப்போ அனுப்ப வைக்க மாட்டாரு. अब ये भेज देगा, आसानी से नहीं भेजेगा। ஆனா ஆண்டவனை சந்திச்சதுனால தான் இவன் பேசுறான், இப்படி மாசுறான். परमेश्वर उससे मुलाकात किया इसलिए अभी बात बदल कर बोल रहा है। அவன் என்ன சொல்லலாம், 29 வசனம் பாருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோபோட நன்மையை அன்றி
தீமை ஒன்று செய்யாத பேசாதபடி எச்சரிக்கையார் என்னோட எச்சரித்தான்னு சொல்லுகிறான். 31वां अध्याय 29वां वचन को पढ़िए. जेनेसिस चैप्टर 31 वर्ड्स 29. तुम लोगों की हानि करने की शक्ति मेरे हाथ में तो है, पर तुम्हारे पिता के परमेश्वर ने मुझसे बीती हुई रात में कहा, सावधान रह याकूब से, ना तो भला कहना और ना बुरा. भला अब तू अपने पिता के घर का बड़ा अभिलाषी होकर चला आया तो चला आया, पर मेरे देवता को क्यों तू चुरा कर लाया है करके कहता அப்ப है. அந்த ராத்திரில கத்த பேசினா எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறான். ஆனா கத்தை எச்சரித்த பின்பதாக அவன் பயந்து இருக்கிறான். उससे मतलब उस रात में परमेश्वर मुलाकात करने से पहले कहता है कि मैं तुमसे हानि कराने के लिए मेरे पास शक्ति है, लेकिन तेरा परमेश्वर मुझसे बात किया करके बोलता है. அப்புறம் என்ன சொல்றான்னு, என்னுடைய விக்கிரத்தை நீங்க எப்படி திருடி கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறான். और कहता है कि मेरे देवता को तूने क्यों चुरा कर आया है, पूछता है. இப்படி சொன்ன விக்கிரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. वो मेरा देवता को तूने चुरा लिया करके गुस्सा से அப்ப बोलता है. எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. सब लोग वहाँ पर ढूंढ रहे, खोज रहे, लेकिन मिला नहीं. ராகேல் கிட்ட தான் இருந்துச்சு அந்த இது விக்கிரம். वो जो मूर्ति पूजा जो देवता वो राहेल के पास थी. ஐயானா ஆண்டு விருப்பமுள்ளா இருந்தா பிசாசு பின்தொடர்ந்து தான் வருவான். परमेश्वर का इच्छा नहीं तो वहां पर शैतान भी पीछा करता रहेगा. ராகேல குறித்து ஆண்டு பெரிய தீர்மானம் வச்சிருந்தாலும் राहेल के बारे में परमेश्वर का योजना बड़ा था, அவன் என்ன சொல்றான், திருட்டுத்தனமா கொண்டு வந்துட்டான். लेकिन उसने इन्हें चुरा कर लाई. இதுதான் பெரிய இங்க பிரச்சனையா நடக்குது. यही यहाँ पर बड़ा समस्या हो गया है. எல்லாம் கண்டுபிடிச்சா பிறகு இங்க தான் இவகிட்ட தான் இருந்துச்சு. जो सब कुछ मतलब मिलने के जो वहाँ पर ढूंढ रहे तब वो इसके पास लिया के राहेल के पास था. அப்ப பாருங்க, ராகேல் விக்கிரம் ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாக்கோபு ஒன்னா சொல்லி இருந்தாலும் அந்த விக்கிரத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். जो मतलब याकूब कोई मतलब देवता लेके नहीं आना, मतलब मूर्ति पूजा नहीं करना करके बोलने के बाद भी वहाँ पर मतलब वहाँ पर राहेल ने उसी देवता को उठाकर चुरा कर आकर वहाँ पर रखी है. இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ராகேல் பாருங்க ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது மரித்து போறவளா இருக்கிறார். ये संभव के बाद हम देखते हैं कि जो राहेल को जो दूसरा बच्चा जब जन्म दे रही थी तभी वो मर गई करके हम देखते हैं. அப்பதான் யாக்கோபு சொல்றாரு, என்னை கத்த சந்தித்த இடத்துல போயிட்டு கத்தருக்கு ஆராதனை பண்ண போன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான். तब याकूब कहता है कि मुझे जो मुलाकात किया था परमेश्वर के पास बेतेल में जाकर उपासना करेंगे करके कहता है. இப்ப பாருங்க, கத்தருக்கு விருப்பமில்லாத காரியம் இருந்தா நம்ம வாழ்க்கையில பிசாசு பின்தொடர்ந்து வருவான். சில ஆசீர்வாதம் நம்மளை விட்டு கடந்து போகக்கூடியதா இருக்கிறது. परमेश्वर की इच्छा के बिना हमारे जीवन में हम करते हैं तो पीछा शैतान हमारा पीछा करता रहेगा, वहाँ पर आशीर्वाद नहीं होगा. परमेश्वर का आशीर्वाद पाने से पहले वहाँ पर मृत्यु हो जाता है. அப்ப இப்ப ரெண்டு பேரும் ஒரு யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை பண்ணி அங்க பிரிந்து போறவங்களா இருக்கிறாங்க. वहाँ पर लाबान भी याकूब भी एक वाचा बांध रहे हैं. उसके बाद वो दोनों अलग अलग होने लगे. லாபான் தன் வழியா கடந்து போனான், யாக்கோபு அவன் தன் வழியா கடந்து போனான். लाबान अपने मार्ग में चल पड़ा, याकूब अपने मार्ग में चल पड़ा करके देखते हैं. பாருங்க, கர்த்தருடைய சித்தம் நம்ம இல்லாம நம்ம போனா ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருவோம். हम परमेश्वर के इच्छा के बिना हम जाएंगे तो हम आशीर्वाद को खो देते हैं. இங்க பாருங்க, யாக்கோபு தேவன் சந்தித்த பிறகுதான் புறப்பட்டு வருகிறான். याकूब परमेश्वर मुलाकात करने के बाद ही वहां से निकल कर आ रहा है. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருந்தா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உணர்த்துவார். வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக, சில பாடல் மூலமாக கர்த்தர் உணர்த்தி நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். परमेश्वर में चुना है तो जरूर वो शायद गीत के द्वारा, वचनों के द्वारा, नहीं तो कुछ भी कहीं से भी हमसे वो महसूस करते रहेगा, हमसे बातचीत करता रहेगा. அதனால தான் யாக்கோபு அந்த எப்பவும் ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு பலி செலுத்தி தான் அவன் கடந்து போறவனாக கர்த்தர் மாற்றுகிறார். हम इसलिए देखते हैं वहाँ पर याकूब कई बार परमेश्वर दर्शन मिलने के बाद वहाँ पर एक बलिदान देता है, वहाँ पर एक खंबा खड़ा कर देता है, नहीं तो मन्नत मान लेता है, नहीं तो बलिदान देकर दंडवत करके निकल पड़ता है. நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டி பொருத்தனை ஜெபம் பண்ணி கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். हम भी परमेश्वर के लिए एक मन्नत मानकर एक बलिदान देते हुए एक मतलब एक वेदी बनाते हुए हम अपने आप मरम्मत करते हुए निकल कर आएंगे तो हम आशीर्वाद पाएंगे. தொடர்ந்து வர்ற அதிகாரங்கள் வர்ற நாட்களில் நம்ம தியானம் பண்ணலாம். और भी जो पीछा वाला जो 3 अध्याय हम ध्यान करके आए, अगला हफ्ते हम पढ़ेंगे. அதே போல நம்முடைய இந்த நெட்வொர்க்கு
இல்லாதனால ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து நீங்கள் பின்னாடி உங்களுக்கு போட்டு அனுப்புகிறோம், நீங்கள் கேளுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. हमारा जो घर का जो नेटवर्क काम नहीं करने के कारण थोड़ा सा बीच में घट गया है। अभी इसको रिकॉर्ड करके हम भेजा है, आप लोग इसको बैठ कर सुन के वचन को ध्यान करें। கர்த்தர் சித்தமான தொடர்ந்து நம்ம இந்த அதிகாரங்களை நம்ம தியானம் பண்ணுவோம். परमेश्वर का इच्छा है तो और भी 3 अध्याय अगला हफ्ता हम देखेंगे। ஆனால் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमें आशीर्वाद करे। நம்ம எல்லாம் ஒப்புக்கொண்டு ஜெபம் हम பண்ணுவோம். सब प्रभु का हाथ में समर्पण करें। யாக்கோபு தனிமையாக போனான். याकूब अकेली व्यक्ति आया है। அவன் அளவைத்து போகும்போது அங்க அழுகிறவனா இருந்தான். वो वहां पर अपना भाई को अपना पिता को रुलाया, इसलिए वो अकेला बैठकर वो रो रहा है। நீங்க எந்த சூழ்நிலை எப்படி போறீங்களோ அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி आप किस परिस्थिति में, आप किस रीति से आप चलते हो, वही रीति में तुम्हें मिलेगा। ஆனால் கர்த்தர் யாக்கோபை குறித்து ஒரு பெரிய தீர்மானம் வச்சிருந்தார். लेकिन परमेश्वर याकूब के बारे में एक बड़ा योजना बना के रखा था। யாக்கோபுடைய மனைவி குறித்து கூட ஆண்டவர் தீர்மானம் வச்சிருந்தார். याकूब की बीवी के बारे में भी परमेश्वर का योजना थी। ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு மனிதனை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் உண்டு. परमेश्वर ने जो सृजा हर एक व्यक्ति के ऊपर कुछ उम्मीद रखा है, कुछ मतलब कुछ योजना रखा है। உங்களை என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம் உண்டு. आप और मेरे बारे में भी परमेश्वर का योजना है। தேவ திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணம் பண்ண வேண்டும் நான் சொல்கிறேன். परमेश्वर का योजना के लिए हमें बिल्कुल अर्पण करना है। காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் கண்டிப்பாக காரியத்தை வைக்க பண்ணுவார். शायद देर हो सकता है, लेकिन उन्होंने जो बता दिया तो जरूर वो पूरा होगा वो काम। சில பாடுகள் சில எதிரிகள் நம்ம வந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. कुछ सतावट, कुछ विरोधित लोग हमारे सामने आ जाएं, लेकिन चिंतित नहीं करना। இவங்கள் நிமித்தமா கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். इनके निमित्त परमेश्वर हमसे बात करेगा। இருதயத்தின் உள்ளது வாய் பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. जब मन के अंदर जो कुछ है वही मुंह से निकलती है। நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். हमारे मुंह से निकलना हुआ हर एक शब्द को हमारे लिए लेखा सौंपना है। யாக்கோப் எத்தனை முறை கேட்டான், லாபான் விடவே இல்லை. याकूब कितनी बार मतलब लाबान से विनती किया विदा करने के लिए, लेकिन उसने छोड़ा नहीं। யாக்கோப் போக வேண்டும் என்றால் லாபானுடைய முகம் வேறுபட வேண்டும். जो याकूब वहां से निकलना है तो वहां पर जो लाबान का शक्ल पर एक बदलावट आना है। லாபானுடைய முகம் வேறுபட வேண்டும் என்றால் லாபானுக்கு யாராட்டு எதாட்டு ஏற்றி விட வேண்டும். लाबान का मुख में शक्ल बदलना है तो लाबान के चुगली करने वाला कोई उठना है। அப்படி எழும்பினாதான் யாக்கோப் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ऐसे उठेंगे तभी याकूब आशीर्वाद पाएगा। அப்பதான் யாக்கோப் அந்த இடத்தை விட்டு தேவன் வைத்திருக்க இடத்துக்கு கத்து கொண்டு போவார். तभी परमेश्वर ने जो नियुक्त किया हुए स्थान को याकूब निकल कर आएगा। நீ படுத்திருக்கிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன கர்த்தர் மீண்டும் அவனை சந்தித்து பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். तू लेटा हुआ इस धरती को मैं तुझे दूंगा करके वायदा किया हुआ परमेश्वर उसको दर्शन देकर दोबारा निकलने के लिए किया। எதிரி என்னதான் வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா எதிரி கூட நன்மையாய் செய்து மாற்ற செய்வார். जो विरोधी कितना भी हमारा विरोधी कहने दे, लेकिन परमेश्वर हमारा संग रहेगा तो सारे हानि को वो हमारे लिए भलाई में कर देगा। எதிரை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். विरोधी के बारे में हम चिंतित नहीं करना। परमेश्वर हमारे बारे में क्या योजना रखा है उसके सामने हम उसके पीछे पीछे होकर चले। ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தையை எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. हे परमेश्वर आपने हमसे बातचीत किया उस वचन के लिए धन्यवाद देते हैं। யாக்கோபு பிரயாணத்திலும் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீங்க இருந்தீங்க. जो याकूब की यात्रा पे प्रभु जो जाते समय पर भी वापस आते समय पर आपसे उसके संग था। வேதத்துல தியானமான ஒவ்வொரு ஸ்திரீயும் பார்க்கும்போது அவங்களோட கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. हम वचन में देखते हैं प्रभु हर एक स्त्रियों के बारे में भी आपने एक योजना बना के रखा था। ராகேலும் குறைஞ்சவங்க கிடையாது, லேயாலும் குறைஞ்சவங்க கிடையாது. जो लिया भी कमी नहीं थी और राहेल भी कमी नहीं थी। அந்த ரெண்டு பேர்லயும் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. दोनों की संतानों को प्रभु आप आशीष किया। ஒன்னு அங்க யூத கோத்திரமாக அந்த லேயாளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. वहाँ पर लिया को जो चारवी पुत्रा जो दिया है उसका नाम यहूदा। இவங்கெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அங்க ராகேலுடைய மகன் யோசேப்பு தேவையா இருந்தது. वहाँ पर इनको रखवाली कराने के लिए वहाँ पर एक राहेल की जो पुत्र यूसुफ की जरूरत था। அப்ப ரெண்டு பேரையும் ஆண்டவர் தீர்மானம் வச்சிருக்கிறார். दोनों के बारे में परमेश्वर का योजना था। நாட்கள் லேட் ஆகலாம், காலங்கள் லேட் ஆகலாம், ஆனா கர்த்தருடைய கரத்துல எழுதப்பட்டு நிச்சயமா நிறைவேறும். जो समय
बाद में आ सकता है, परमेश्वर का समय बाद में आ सकता है, देर हो सकता है, लेकिन परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा जरूर वो पूरा होगा। உங்களை குறித்து என்னை குறித்து கத்த வச்ச திட்டத்தை நிச்சயம் அவர் நிறைவேற்றி தருவார்। आपके बारे में मेरे बारे में परमेश्वर ने जो रखा हुआ योजना जरूर वो पूरा होगा। அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। उसी के लिए परमेश्वर का धन्यवाद देते हुए स्तुति करें, आराधना करें। स्तोत्र 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 स्तोत्र, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம்। स्तुति ஹalleluya। धन्यवाद देते राजा। நல்ல பிதாவே இந்த வேளைக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா। अच्छा परमेश्वर इस समय के लिए आपको धन्यवाद देते தியானம் பண்ண हैं। வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம்। आपका वचन को हमने ध्यान के इसलिए धन्यवाद தொடர்ந்து राजा। இந்த அதிகாரங்களை நாங்கள் தியானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக। और भी प्रभु 3 अध्याय ध्यान करने के लिए हमें मदद करिए உங்க राजा। நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம்। सिर्फ आपका नाम को ऊंचा रखिए। ஒவ்வொரு மனக்கண்களுக்கு அது திறக்க முடியாது செபிக்கிறோம்। हर एक जन को प्रभु अंदर का मन को आप खोलिए राजा। ஒவ்வொரு இரத்த கொட்டல முடி மறுத்துக்கொள்ளும்। हर एक जन को तेरा लहू के अंदर रखिए। இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே। यीशु मसीह के नाम से मांगते खुदावंद। ஆமென்। आमेन। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, स्तोत्री, முள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரங்களையும் மறவாதே। आमेन आमेन। அல்லேலூயா हालेलुया 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 हालेलुया।